பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். அன்னாள் செய்த பொருத்தனை இந்த நாள் வரை தேவனுடைய பார்வையில் அது மிக வெளியேற பெற்ற பொருத்தனை. நிறைய பேர் அப்படிப்பட்ட பொருத்தனை செய்ய முடியாது. ஆலயத்தில் கடந்து போறாள், பல வருடமாய் ஆலயத்துக்கு கடந்து போன மகள் தான். ஆனால் அன்றைக்கு கடந்து போகிறாள், என் சிறையிருப்புல ஒரு மாற்றம் வேணும். இருதயத்தை ஊற்றி அன்னாள் ஜெபிக்கிறாள். அந்த வேளையில அவள் இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து அந்த பொருத்தனை கடந்து வருகிறது. ஆண்டவர் அந்த பொருத்தனையை கேட்டார். சாமுவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவ சமூகத்துல அநேக மாதங்கள், அநேக ஆண்டுகள் நான் காத்திருக்கிறேன். ஒரு அற்புதத்திற்காய் காத்திருக்கிறேன், ஒரு விடுதலைக்காய் காத்திருக்கிறேன். ஏனோ தடைகள் இருக்குது. சில வேளைகள் எதனால தடைகள் இருக்குது நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் அந்த தடைகளை முறித்து போடுகிற வல்லமை ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஒரு பொருத்தனையோடு ஜெபிங்க. எந்த காரியத்துல மிகுந்த மாதங்கள் இல்லாட்டி வருடங்கள் சிறையிருப்ப பார்க்குறீங்களோ, ஆண்டவரே இந்த காரியத்துல சிறையிருப்பு எனக்கு மாறணும், ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே, அன்னால் ஒரு பொருத்தனையோடு ஜெபித்த பொழுது அந்த பொருத்தனையின் ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி நீங்க எழுப்புனீங்க. ஆண்டவரே, இன்றைக்கும் பிள்ளைக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பொருத்தனையோடு உங்க பாதத்துல ஜெபிக்கிறேன். என் தொழில ஒரு மாற்றம் வரும்படியா ஜெபிக்கிறேன். என் பிள்ளையினுடைய திருமண காரியங்கள் ஏற்ற நாள்ல நடக்கணும், அதற்காய் ஜெபிக்கிறேன். ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறேன். பொருத்தனை உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உட்பட்டது. ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்காக இதை செய்கிற ஒருவேளை பிள்ளையை பெற்றெடுக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியா, உம்முடைய ஊழியத்துக்கு ஒத்தாசையா இருக்கும்படியா, இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு திருச்சபையை தாங்கும்படியா, ஒரு திருச்சபையை கட்டி கொடுக்கும்படியா, ஏதோ ஒரு வகையில எதை ஆவியானவர் உங்க இருதயத்தில் ஏவுகிறாரோ கர்த்தருக்கு பிரியமான ஒரு பொருத்தனையை பண்ணுங்க. பொருத்தனையின் ஜெபம் அற்புதத்தை, அதிசயத்தை, நீங்க எதிர்பார்க்காத, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான ஒரு அற்புதம் நடக்கணுமா, பொருத்தனையின் ஜெபம் கொண்டு வரும். பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. தேவ சமூகத்துல இன்றைக்கு முடிவு செய்யுங்க, நான் பொருத்தனையோடு ஜெபிப்பேன். எந்த காரியத்துல பல நாட்கள் சிறையிருப்பு இருக்கிறீங்களோ அந்த சிறையிருப்பு மாறப்போது உங்களோடு கூட ஜெபிக்கிற அப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, பல மாதங்கள் பல வருடங்கள் எந்த காரியத்துல சிறையிருப்புல இருக்கிறாங்களோ இப்பொழுது இவங்க இருதயத்துல பொருத்தனையோடு ஜெபிக்கும்படியா என் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியா ஒப்புக் கொடுக்கிற இந்த பொருத்தனையின் ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால சிறையிருப்பு மாறுவதற்காய் நன்றி. பொருத்தனையின் புத்திரனான சாமுவேலை அன்னாளுக்கு கொடுத்தது போல பொருத்தனையின் பிள்ளைகளை, பொருத்தனையின் தொழில, ஆண்டவரே பொருத்தனையுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை இவர்கள் மேல பரலோகம் கட்டவிழ்க்கும்படியா ஜெபிக்கிற கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொருத்தனையின் ஜெபத்துல நீங்க பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. God bless you.